வணக்கம். ஒவ்வொரு இந்தியனும் பெருமையுடன் கொண்டாடுகின்ற சம்விதான் திவாஸ் சிறப்பு நாள் இன்றைய தினம் வைர விழா காண்கின்றது. இந்தியாவினுடைய 75வது அரசியலமைப்பு தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என வர்ணிக்கப்படும் பிம்ராவோ ராம்ஜி அம்பேத்கரை கொண்டாடும் நாளாகவும் இந்திய வரலாற்றில் இன்றைய நாள் இடம் பிடித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் நவம்பர் மாதம் 26ஆம் தேதியை பாரதம் தனது அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுகின்றது. பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுபட்டு இந்தியா சுதந்திரம் பெற்றதன் பின்னர் 1946ஆம் ஆண்டில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆகியோர் தலைமையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை இயங்கியது. இந்தியாவை இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசாக மாற்றும் வகையில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுடன் அதன் வரைவு நிறைவு செய்யப்பட்டு 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கரினால் சமர்ப்பிக்கப்பட்டது. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை ஆராய்ந்து குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை சுதந்திரமானதாகவும் சமத்துவ நோக்கத்துடனும் வழங்கும் வகையில் சுமார் 3 ஆண்டு காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி முழுமையடைந்தது. இந்திய அரசியலமைப்பு ஆங்கில பதிப்பில் 1,17,360 சொற்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். 3.75 கிலோகிராம் எடை கொண்ட இந்திய அரசியல் யாப்பு பிரேம் பிஹாரி நரேன் ரைசாடா கையெழுத்தினால் நந்தலால் போஸின் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். சம்விதான் திவாஸ் என்பது இந்த ஆவணத்தை உருவாக்கியவர்களுக்கு கௌரவம் செலுத்தும் நோக்கில் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சபையில் அங்கம் வகித்த 296 பேரின் பணியை போற்றும் வகையில் இந்நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. பிரஜைகள் தங்கள் அரசியலமைப்பு விழுமியங்கள், உரிமைகள், கடமைகளை பற்றி விழிப்புடன் இருக்க இந்த நாள் ஊக்குவிக்கப்படுகின்றது. தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதில் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எவ்வாறு அவசியமாகின்றது என்பதை இந்நாள் எடுத்து எம்புகின்றது. இந்த ஆவணம் ஆட்சி கட்டமைப்பை வரையறுப்பது மட்டுமின்றி நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய பண்புகளின் கீழ் கோடிக்கணக்கான இந்தியர்களின் நம்பிக்கைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. அரசியல் சாசன தினத்தையொட்டி தபால் தலை, சிறப்பு நாணயம் என்பவற்றை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வெளியிட்டார். அரசியல் சாசனத்தின் முன்னுரை நாடாளுமன்ற பிரதான மண்டபத்தில் வாசிக்கப்பட்டதுடன் சமஸ்கிருதம், மைத்திலி மொழிகளில் அரசியல் சாசனத்தின் மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய நாளில் பாரதம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உறுதிமொழி ஏற்றுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. நீதியும் உரிமையும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதே அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் எனவும் ஒவ்வொருவரும் சுயமரியாதையுடன் வாழ வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஏனைய துறைகளின் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உறுதிமொழியேற்றனர். என்றும் பரிணமித்துக் கொண்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் விடுதலை வீரர்கள் கண்ட லட்சிய இந்தியா எதிரொலிப்பதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.